Hello, my dear friends. Welcome back to the channel. We've been seeing a lot of sentences under 1 lakh daily use sentences. எனக்கு நம்ம 2666 வந்து பார்க்கலாம் வாங்க. You should deal with it instead of avoiding. You should deal with it instead of avoiding. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு பதிலாக அதை நீ எதிர்கொள்ளணும். ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து நீ அதை எதிர்கொள்ளணும், டீல் பண்ணணும். ஓகே, தென் he just cut in when I was talking. He just cut in when I was talking. Cut in is a phrase that we have used here. So cut in அப்படின்னா குறுக்கிடுறது, just like interrupting. Okay, ஸோ நாங்கள் பேசிகிட்டு இருந்தப்போ வந்து குறுக்க பேசினா. He just cut in when I was talking. And then we decided to call off the trip due to rain. We decided to call off the trip due to rain. ரெயின் காரணமாக, மழை காரணமாக நாங்கள் ட்ரிப்பை கேன்சல் பண்ண வேண்டியதாகிடுச்சு. கேன்சல் பண்ணிட்டோம், ஒரு கேன்சல் பண்ண முடிவு பண்ணணும். ஸோ கால் ஆஃப் அப்படின்னா டு கேன்சல் சம்திங் அப்படின்னு அர்த்தம். இங்கே என்ன கால் ஆஃப் பண்ணுறாங்க, என்ன கேன்சல் பண்ணுறாங்க, ட்ரிப்பை. ஓகே, தென் he dropped out of the college last year. He dropped out of the college last year. அவன் போன வருஷம் வந்து காலேஜ் விட்டு வந்துட்டான். ஸோ ட்ராப் அவுட், இது நமக்கு ஆஃபன் தெரியும். ட்ராப் அவுட்னா லைக் வித்தவுட் கம்ப்ளீட்டிங் a degree we just come out of the college. அதான் ட்ராப் அவுட். And then he came down with a cold last week. He came down with a cold last week. போன வாரம் அவனுக்கு சளி பிடிச்சிருச்சு. ஸோ கம் டவுன் வித் சம்திங் இஸ் அ ஃப்ரேசல் வெர்ப். ஓகே, கம் டவுன் வித் சம்திங். இங்கே என்ன, கோல்டு. அப்போ கம் டவுன் வித் கோல்டு அப்படின்னா லைக் சளி பிடிச்சிருச்சுன்னு அர்த்தம். The next one. The noise died down slowly. The noise died down slowly. சத்தம் மெதுவாக குறைஞ்சது. ஸோ டை டவுன் அப்படின்னா படிப்படியாக கிராஜுவலாக குறையிறதுன்னு அர்த்தம். இங்கே நாய்ஸ் வந்து படிப்படியாக மெதுவாக குறைஞ்சது. த நாய்ஸ் டைட் டவுன் ஸ்லோலி. தென் he ended up sleeping on the couch. He ended up sleeping on the couch. கடைசியில் அவன் சோஃபாவில் தூங்கிட்டான். ஸோ end up அப்படின்னா லைக் வில் பி டிசைடிங் டு டூ சம்திங், ஆனால் அது வந்து வேறு மாதிரி முடிஞ்சிடும். அந்த முடிஞ்சிருச்சுன்னு வரும்போது end up யூஸ் பண்ணணும். he ended up sleeping on the couch அப்படின்னா அவனோட இன்டென்ஷன் வந்து கவுச்சில் தூங்குறதில்ல, பட் மேபி டிவி பார்த்துட்டு அப்படியே தூங்கிட்டான். ஸோ அந்த இடத்துல end up அப்படிங்கிற ஃப்ரேஸில் யூஸ் பண்ணியிருக்கோம். தென் they don't care about the rules. They don't care about the rules and all. அவங்க ரூல்ஸை பற்றிலாம் கவலையப்பட மாட்டாங்க, கவலையப்படுறதில்ல. விதிகளை பற்றி கவலையப்படுறதில்ல. தென் I came in just now. I came in just now. இப்போ தான் நான் உள்ளே வந்தேன். I came in just now. இப்போ தான் நான் உள்ளே வந்தேன். தென் she dropped by our house. She dropped by our house. அவள் எங்கள் வீட்டுக்கு திடீர்னு வந்தா. ஸோ ட்ராப் பை அப்படின்னா திடீர்னு ஒருத்தவங்க வீட்டுக்கு போகிறது, நாட் வீட்டுக்கு ஒரு இடத்த விசிட் பண்ணுறது. ஆல்ரைட் கைஸ், இந்த மாதிரி சூப்பர் டூப்பரான சென்டென்சஸ், நிறைய ஃப்ரேசல் வேர்ப்ஸ், எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே நான் கம்பைல் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் லைக் ஆல்வேஸ் மை டார்கெட் இஸ் டு கவர் 1 lakh daily use sentences. So far I'm done and dusted with 19,000 sentences. நிறைய பேர் ஹாட்ஸில் வாங்கிட்டு இருக்கீங்க. ஸோ இது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக 499 கொடுத்து ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ கேஸ் வில் பி கெட்டிங் PDF எவ்ரி சண்டே till we achieve 1 lakh daily use sentences. இதிலே நம்ம லைஃப்பில் பேசுகிறது எல்லாத்தையும் நான் கவர் பண்ணிடுவேன். ஆல் தி ஃப்ரேசஸ், அட்வான்ஸ் ஃப்ரேசஸ், எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ இந்த லைஃப் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃபரை மிஸ் பண்ணாதீங்க. I've given my WhatsApp number over here, so feel free to contact and join in this 1 lakh daily use sentences journey. With that note, I'm wrapping up today's session. See you on the next video. Until then, bye-bye. Take care.